ஒழுக்கம் இல்லை என்றால் அது கல்வியாகவே எடுத்துக்கொள்ளப்படாது. நிறைய மிருகங்களுக்கு இருக்கிற அறிவாற்றல் நமக்கு இல்லைங்க. உலகத்தில் பிரபலமான இந்தியாவினுடைய நார்த் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஆளும் காரி தயீம் சாப் ரஹ்மத்துல்லாஹி காரி தயீம் சாப் அவங்க குத்துபாத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் தேவபந்தில் சஹாரன்பூரில் ஓதுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. காரி தயீம் சாப் எழுதுறாங்க, ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதை எழுதுறாங்க. என்ன உண்மை கதை தெரியுமா? இந்த குரங்கு ஒரு ஊர்ல நிறைய சேட்டை பண்ணு, நிறைய குறும்பு சேட்டை. குரங்குனாவே குறும்பு இருக்கும். அது மேல மலை, உங்க ஊர் மாதிரி தான் மலையக மாதிரி, எங்க மலையில குரங்கெல்லாம் இருக்கு. காலையில 10 மணிக்கு எல்லாம் ஊருக்குள்ள அப்படியே வந்து இறங்குது. எல்லாம் ஒரே சேட்டை செய்யுது. துணியை பிடிச்சி இழுக்கவும், அதை பிடிச்சி செய்யவும், குழந்தைய கடிக்கவும், நிறைய எக்கச்சக்கமான குறும்பு சேட்டைகள். பார்த்துட்டு ஊருக்காரங்கெல்லாம் ஒரு மஷூரா பண்ணாங்க, இந்த குரங்கு எல்லாம் ஒழிக்கணும், டெய்லி ஊர்ல வந்து பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலான்னு மஷூரா பண்ணாங்க. கடைசியில மஷூரா என்ன முடிவாச்சுன்னா, விஷத்தை கலந்து ரொட்டி சுட்டு வச்சிருவோம், ரொட்டி ரெடி பண்ணி வச்சிருவோம். எதெல்லாம் சாப்பிடுதோ அத்தனையும் மூத்தா போயிடும், குரங்கு பூரா, நம்ம நிம்மதி ஆயிடலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொட்டி சுட்டு வச்சிருக்கான். நான் சொல்றது எங்க ஊர்ல உங்க ஊர்ல நடந்ததல்ல. காரி தயீம் சார் சொல்றாங்க, ஒரு கிராமத்தினுடைய உண்மை கதை. அப்போ ரொட்டி சுட்டு வச்சுட்டானுங்க, அங்க 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 எல்லா பக்கம் ரொட்டி. குரங்கு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு தோதுவா காலையில. அது மேல இருந்து அப்படியே இறங்குச்சு ஒரு ஜமாத்தா. ஆமா, காலையில இறங்கின உடனே இந்த தலைமை குரங்கு ஒன்று இருக்கு, நம்ம தான் கட்டுப்பாடு இல்லாம இருக்கும். அவங்கெல்லாம் கரெக்டா ஒரு லீடர், ஒரு கட்டுப்பாடு, ஒரு அமித்ஷா, ஒரு ஜமாத் எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த தலைமை குரங்கு பார்த்துச்சு, எங்க பார்த்தாலும் ரொட்டி, எல்லா பக்கம் ரொட்டி, சம்திங் ராங், என்னமோ நடக்குது. கேட்டா கூட தரமாட்டானுங்க. இன்னைக்கு சுட்டி எல்லா பக்கம் வச்சிருக்கானுங்க, திரும்பின இடம் அல்ல, என்னமோ இருக்கு. அது என்னன்னு புரியல, ஆனா என்னமோ இருக்கு. இத்தனை பேர் கேட்காமையே தர்றேன். நான் சொல்லிருச்சு, யாரும் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத, நான் சொல்ற வரை அப்படின்ட்டு அது எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணிச்சு. பண்ணிட்டு வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. நாம மோந்து பார்த்தா தெரியாது, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம். நம்ம சொல்றமே பெரிய அஷ்ரஃபுல் மக்லூகாத்துன்னு அவங்களுக்கும் சில ஞானம் இருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு விஷம் இருக்குன்னு வச்சிருச்சு. இது வந்து என்ன ஆச்சுன்னா, சாப்பிடாம எல்லாம் விடல, சொல்லிச்சு, எல்லாம் என் பின்னாடி வாங்கிச்சு. நேரா விறுவிறுன்னு மலையில போய் நிறைய மரங்களுக்கு இடையில பர்டிகுலரா ஒரு மரம், அந்த மரத்துல ஒவ்வொரு இலைய புடுங்கி எல்லா குரங்கும் சாப்பிடுச்சு. சாப்பிட்டு வந்து ரொட்டியும் சாப்பிடுச்சு. விஷத்தை சாப்பிட்டால் விஷம் ஏறாமல் இருப்பதற்கு ரப்பு இலைகள் படைத்திருக்கிறான். அந்த மரம் குரங்குக்கு தெரியும், நமக்கு தெரியல, விலங்கினங்களுக்கு தெரியும். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடுச்சு. வந்து எல்லாம் பிஸ்மில்லான்னு கிளீனா இங்க உள்ளவங்க ஒரே சந்தோஷம். முடிச்சது இன்னைக்கு எல்லாமே மவுத்து, ஒரு குரங்கு மவுத்தாடு. ஊர்ல 2-3 ஆச்சியர் தான் மவுத்தாடு, யாரோ எந்த குரங்கு மவுத்தாகல. அன்பானவர்களை, நான் சொல்ல வருவது, வெறுமனே தகவல் தெரிகிறது, நாலேஜுக்கு மட்டும் பேரு இல்மு அல்ல. தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு தெரியுமா? கல்வின்னு ஒண்ணு, படிப்புன்னு ஒண்ணு. கல்லூரிகள் தருவதற்கு பெயர் படிப்பு. காரணம், சில நேரம் ஒழுக்கத்தோடு இருக்கும், சில நேரம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும். கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் கல்வி. அந்த ஒழுக்கத்தை சேர்த்து போதிப்பது உலகத்தில் அரபு கல்லூரி மாத்திரம்தான். இங்க மாணவர்கள்ல 40 மார்க் 100க்கு வாங்குற மாணவர் இருப்பார், ஆனா ஒழுக்கத்தில் அவர் 99ல தான் இருப்பார். பாடம் சப்ஜெக்ட் வைஸ் உள்ள மார்க்ஸ் அது முன்ன பின்ன இருக்கலாம், ஒழுக்கத்தோடு சேர்ந்து உருவாக்குவது இதுதான் காரணம். ரசூலுடைய இல்மு என்பது அந்த வரிசையில வந்தது. அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்பித்தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க இல்லையா, வர்தத்துல் அம்பியான்னு சொல்லி, நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்களின் வாரிசுகள் வெறும் துறை சார்ந்த படிப்பு படிப்பவர்களுக்கு பெயர் அல்ல. நபிமார்களின் வாரிசுகள் என்பவர்களுக்கு நபிமார்களிடமிருந்த அதபு வழி வழியாக வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தபனி ரப்பி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅதீபி, அழகிய ஒழுக்கத்தை கற்பித்தான்.
ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் முடிஞ்சது. இரண்டாவது வரியில தான் சொல்றாங்க அல்லமணி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான். எனக்கு அந்த கல்வியை இறைவன் அழகாக கொடுத்தான். ஒழுக்கத்தை கொண்டு வருவதுதான் அரபி கல்லூரிகளினுடைய முதல் கடமை. அதனால் தான் கல்லூரிகள்ல நீங்க ஹதீஸ், தப்சீர் என்றெல்லாம் துறை படிப்புகளை காண ஒழுக்கத்தை, ஆன்மீகத்தை, பண்பாட்டை சொல்லி தரக்கூடிய தசவுஃப் கிதாபுகள் எல்லா கல்லூரியிலும் இருக்கு. எல்லா கல்லூரியிலும் வச்சிருக்கு. எஹ்யா உலூமுத்தீன் எல்லா மதரசாக்கள்லயும் இருக்கு. எஹ்யா உலூமுத்தீனுடைய இமாம் கஸாலியினுடைய உயிர் பெற்ற அந்த உயிரோட்டம் உள்ள கிதாப் ஒரு பாடம் 2 பாடமாவது ஏதாவது ஒரு கிதாப் ஒரு பாபாவது படிச்சு கொடுத்துருவாங்க. காரணம், ஒழுக்கம் என்பது இது போன்ற கிதாபுகளின் வழியாகத்தான் வரும் என்கிற காரணத்தால். அந்த அடிப்படையில் எஹ்யாவெல்லாம் ஒரு நேரத்தில் இப்பதான் நாம கொஞ்சம் ஓதுறோம். முடிக்கிறாங்களா? இங்க உள்ள இலங்கை கல்லூரிகள்ல முடிக்கிறது இல்லை, கொஞ்சம் ஓதுறோம். நம்மளாம் அப்படிதான் ஓதுறோம், கொஞ்சம் தான் ஓதுறோம். ஒரு நேரத்தில் ஃபுல்லா ஓதுவாங்க. பகதாதை பொறுத்தவரை ஞானமா மேதைகள் எஹ்யா உலூமுத்தீன் கஸாலியுடைய ஃபுல்லா முடிச்சாதான் ஆலிமே. ஒரு நேரத்துல இப்படி கூட ஒரு சொல் வழக்கு இருந்தது, மல்லம் யக்ரஇல் எஹ்யா ஃபலைஸ மினல் அஹ்யா. ஒருத்தன் எஹ்யா ஓதலைன்னா அவன் மையத்து, அவன் எஹ்யா இல்லைன்னா அவன் அஹ்யாவே இல்லை, அவன் மையத்தா போனவன். அட்டை டு அட்டை எஹ்யா உலூமுத்தீன் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சரது கிடைக்கும். காரணம் என்னன்னா, நாம் வெறுமனே தஃசீர் ஹதீஸை ஓதுபவர்கள் அல்ல, நாம் வெறுமனே ஃபிக்ஹ் நஹ்வை ஓதுபவர்கள் அல்ல. அதை தாண்டிய ஒழுக்க விழுமியங்களை சொல்லி தருவதுதான்